அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து வல்லான் பாளையத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவி தொன்றுமளவும் மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி பழர் சம்பத்தையா முனைவர் பாரத சொற்பொழிவாளர் பன்முக ஞானி பிரதி மாதந்தோறும் 1000 வழங்கி வருகின்ற சம்பத்தையா அவர்கள் பூரண சுகம் பெற்று உடல்நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்ந்து பல்வேறு மேடைகளில் அவருடைய சொற்பொழிவை மீண்டும் தொடர வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச மக்கள் பிரார்த்தனை செய்து மூலிகை அரிசத்தை வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளப்பட பிறகு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி திண்டிவனத்தில் வசித்து வருகின்ற பன்முக ஞானி பாரத சொற்பொழிவாளர் வள்ளலார் பற்றாளர் ஐயா பழைய சம்பத் ஐயா அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அரிசத்தை வழங்குகின்றோம். உடல்நலம் உள்ள ஐயா மீண்டும் உடல்நலத்தோடும் செல்வவளத்தோடும் மனவளத்தோடும் திரும்பி பல்வேறு மேடைகளில் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவை எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வல்லல் பெருமக்களிடம் யார் அந்த அம்மா யார் பண்ணி இந்த பாத்திரம் யார் கஞ்சி ஊற்றணுமான்னு அது
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை. இன்றைய தினம் மாசி மாத பூச தினம். இந்த பூச தினத்தில் திண்டிவனத்தில் வசித்து வருகின்ற பன்முக ஞானி, பாரத சொற்பொழிவாளர், ஜீவகாருண்ய பற்றாளர் முனைவர் பழைய சம்பத் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சம், மதியம் டாக்டர் மெய்ப்பொருள் பாரதி தம்பதியர்கள் சார்பாக அறுசுவை உணவு வழங்குகின்றார்கள். உடல் நலம் குன்றியுள்ள ஐயா சம்பத் ஐயா அவர்கள் மீண்டும் உடல் நலத்தோடு பல்வேறு மேடைகளில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து மூலிகை அருள் கஞ்சை வழங்குகின்றோம். வாழ்க வளர்க, வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. உடல் நலம் குன்றியுள்ள நிலையிலும் இந்த சன்மார்க்க சங்கத்திற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி நம்ம காய் மாதிரி அப்படியே குறுக்கு பழுந்தா காய மாட்டோம், நோண்டிட்டு தாங்க மாட்டோம். அப்படியே ஆட்டிங்க தப்பா கைட்டு வைங்க. மொத்தம் பழந்துருவியா? வேற வை கிடையாது. காய் தானே நம்ம என்ன பண்ணுறது, பழந்துட்டு தேங்காய் மட்டும் பருப்பு மட்டும் எடுத்து நான் டப்பா தரேன். அதில் போட்டு ஒரு பகிட்டு போட்டு பருப்பு மட்டும் எடுத்து மட்டை எங்கே போட்டு வேற ஒன்றும் இல்லை. தண்ணி நல்லா இல்லையா? முதல்ல பார்த்து பாருங்க. உப்பு கறி ஊற்றிட்டாங்க, பின்னாடி ஊற்றிருந்தேன். சம்பத் ஐயாவினுடைய அன்பு குடும்பம் உடல் நலம், செல்வ வளம், மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க, வளம் பல பெருக.